கார் வாங்கணும்னு சொன்னீங்க, என்னாச்சு? வாங்கணும்பா, சீக்கிரம் வாங்க போறேன். கார் வாங்க பாரு. கார் வாங்கி சொல்லிடுவேன். புக்கிங் எடுக்கிற மாட்டியா? முதல்ல சொல்லிடுவேன். நான் கொடுத்துட்டு கார் எனக்கு ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷனோட தான் எனக்கு கார் வேணும். ஏன்னா நான் எடுத்து அந்த வண்டியில நான் லாங் டிரைவ் போகணும். எடுத்த அன்னைக்கேவா? எடுத்த அன்னைக்கே இல்லை, நீங்க என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறீங்க, நம்பர் விவரம் எல்லாம் எனக்கு வரணும். அப்படியே எனக்கு பக்காவா வரணும். பக்காவா எனக்கு கொடுங்க. அப்போ நான் லாங் டிரைவ் போகிறதுக்கு எனக்கு இதாக இருக்கும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசியிருக்கோம், பேசி முடிச்சு வருவோம். என்னோட கனவு காரு. பார்க்கிங்லாம் ரெடி ஆயிடுச்சா? பார்க்கிங் இந்த நம்ம வீடு வாங்க போறோம்ல, அதுலயே பார்க்கிங் அந்த கரெக்டா அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்க்கிங் அதையும் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி முடிச்சதுமே காரை வாங்குறேன், வண்டியை பார்க்ல விடுறேன், லாங் டிரைவ் போறேன். அது ரொம்ப ஒரு அந்த கார்ல வந்தாலே அப்படி ஒரு கெத்து இருக்கும். என்ன கார்? எப்படி? ஜாக்குவார். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார். எப்ப வீடு கிரக பிரவேசம்? வீடு கிரக பிரவேசம் இடம் வாங்கினதுக்கு அப்புறம். எப்ப இடம் வாங்குறேன்? சரி, கார் புக் பண்ணிட்டியா? கார் இடம் வாங்கி வீடு கட்டினதுக்கு அப்புறம் காரை புக் பண்ணுவேன். அப்ப இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வாங்குவான், வயசு இருக்குல்ல, எப்பயாவது ஒருக்கா கண்டிப்பா வாங்குவேன். அப்ப இப்போதைக்கு இந்த ரெண்டுமே வாங்க போறது இது எல்லாமே ஒரு ஆசைகள். இது எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசைகள். ஒரு சின்ன பையனுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை, வளர்ந்த இளைஞனுக்கு வந்து நம்ம பைக் வாங்கணும்னு ஆசை, அதே கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க புள்ள குட்டியை படிக்க வைக்கணும்னு ஆசை, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை, இந்த மாதிரி ஆசை. இது மாதிரி இல்லாம எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கு. அது நிறைவேறுமான்றது அது காலத்தின் கட்டாயம். அதே மாதிரிதான் ஆசைப்படுவான். இதுல என்ன தப்பு இருக்கு? 5 ரூபா இல்லையேன்னு வருத்தப்படுறதை விட இந்நேரத்துல 50 ரூபா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும்டா. அதான்டா வாழ்க்கை. அப்படித்தான் இப்போ நிலைமை இருக்கு. அப்படி போயிடணும். அதை விட்டு இப்போதைக்கு காரும் வாங்கல, வீடு வாங்கல, வாங்கணும்னு கனவு கண்டிருக்க. கனவுலதான் இங்க வாழ்க்கையா ஓடி இருக்கு நிறைய பேருக்கு. கனவும் இந்த பேங்க் இருக்கிற வழின்னு, அதனாலதான் இஎம்ஐன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. சரியா? இந்த மாதிரி எத்தனை பேர் கனவு கண்டிருக்கீங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மைதானா இந்த மாதிரி கனவு காண்றது அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.